நிச்சயமாக புதிய திரையரங்குகள் வருமா. இப்போ வந்து 100லேருந்து 150 திரையரங்கம் வந்து கடந்த உருவாகிருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தவிர்க்க முடியாது. உதயம் தியேட்டரில் வந்து நிச்சயமாக அது வந்து அதுக்கு பதிலாக வந்து 10 தியேட்டர் நிச்சயமாக வரும். தமிழ்நாட்டில் தியேட்டரோட டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நிச்சயமாக இந்த வருடத்துலேருந்து ஒரு 3 வருடத்துக்குள்ளே இன்னொரு 1000 தியேட்டர்கள் வந்து உருவாகும். இது தடுக்க முடியாது. எல்லாம் சாதகம் தான். அது எப்படி பயன்படுத்துறதை பிடிச்சி தான். இந்த விஞ்ஞானம் எப்பவுமே அழிவை நோக்கி பயணிக்காது. பயன்படுத்துகிறவங்களோட மண்டை வந்து சரியா இல்லைன்னா அது அழிவை நோக்கி பயன்படுத்தும். அதனால ஏஐங்கிறது மிக சிறப்பான ஒன்று தான். இப்போ பழைய நடிகர்களை வச்சு இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு புதிய நடிகர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புதியதை தடுக்க முடியாதுமா. புதிய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. பழசு அது வந்து கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் நாளில் சேச்சுரேட் ஆகிடும். அதனால் புதுசாக உருவாக்குறதும் அதை வச்சு மறுபடியும் அதை கிரியேட் பண்ணுவாங்களே தவிர பழசை புதுசாக யாரும் தடுக்க முடியாது. வாரத்துக்கு 7 படம் 8 படம் வருது. எந்த கேட்கலுமே க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. 2 படம் 3 படம் இருந்தால் நான் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது எந்த 2 படங்கிறது தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து அப்படி கிடையாது. 10 படம் வந்தாலும் ஒரு வெளியே தெரியாத ஒரு படம் வந்து டக்குன்னு ஓட ஆரம்பிக்குது. அதனால் வந்து எத்தனை படம் வருதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. படங்கள் அதிகமாக வர்றது அது வளர்ச்சியை தடுக்குதுங்க உண்மை தான். அதை ரெகுலரைஸ் பண்ணுங்கிறது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதை தயாரிப்பாளர்கள் வந்து தியேட்டர் ஓனர்ஸோட ஒரு ஜாயின்ட் கமிட்டியாக உட்காந்து அதை ரெகுலரைஸ் பண்ணி வாரத்துக்கு 4-5 படங்கள் வந்ததுன்னா அது சரியான படங்களாக வந்ததுன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். புற்றுச்சல் மாதிரி வர்றது வந்து எல்லா துறைக்கும் சரியான விஷயம் இல்லை. தமிழ் திரைப்படத்துறைக்கும் சரியான விஷயம் இல்லை. புதிய சங்கங்கள் அமைப்பை வந்து கட்சியில் இணைச்சிக்கிட்டு இருக்கோம். கட்சியை பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா சார்? பெப்சி ஏற்கனவே பலமாக இருக்குது. அதை வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இனி இல்லை. அவங்க வந்து வர்றவங்க தங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புன்னு நினைக்கும் போது இது மாதிரி வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 10 சங்கங்கள் என்கிட்ட கேட்டே இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து யாரையும் ஒன்றும் ரெக்கக்னைஸ் பண்ணல. யாரும் எங்களை விரும்பி வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை. அவங்க தேவைப்படும் போது தான் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் முதல்ல நான் மேடையில் சொன்ன மாதிரி தான் எங்களோட தவறுகள் நாங்கள் வந்து சரி பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இந்த 10 வருஷத்தில் வந்து ஏறக்குறைய 80லேருந்து 90% தவறுகள் நான் சரி பண்ணியிருக்கோம். தயாரிப்பாளர் மற்றவங்களோட தவறுகளை சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். மற்றவங்க மேலே கோவப்படுறதுல எங்கே வலி இருக்கோ எந்த நோய் இருக்கோ அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரங்க போய் மருந்து கொடுத்தா உங்கள் வீட்டில் இருக்கிற வந்து மருந்து நோய் சரியாகாது. அதனால் அவங்கவுங்க நோய் அவங்களும் தீர்த்துக்க வேண்டியது தான். எங்கள் மேலே கோவப்படுறது வந்து அது தவறான விஷயம். புதிய படங்களுடைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு தொடர்ந்து இதில் வெளிமாநில யூனிட்டுகளையும் அவங்க பயன்படுத்துறதுக்கான ஒரு முனைப்பில் இருக்காங்க. இப்போ இதை பெப்சி எப்படி எதிர்கொள்ள போகுது தமிழ்நாட்டில்? எங்களோட தேவை இருக்க வரைக்கும் எங்களை யாரும் ஒன்றும் சரி பண்ண முடியாதுங்க. எங்களோட தேவை இருக்க வரைக்கும் எங்களை யாரும் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. வெளிமாநிலத்தில் யூனிட் வந்தாலும் நாங்களும் வெளிமாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணுறோம். அதனால் வந்து இது வந்து இப்போ நடந்ததில்லை. 1967லேருந்து கூலி கட்டதாக பக்கத்து ஊர்லேருந்து வந்து அறுவடை பண்ணதுலேருந்து இந்த பிரச்சனை வரதான் இருக்கும். எங்களோட பிரச்சனை என்ன சரியாக இருக்கா இல்லைன்னு வந்து அது அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காரணமே தவிர வந்து நீங்கள் வந்து பக்கத்து மாநிலம் தம் வீட்டில் பிரச்சனை வந்தால் பக்கத்து வீட்டு போய் சாப்பிட்டா எவ்வளோ நாள் சோறு போடுவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் சரியான விஷயம் இல்லை. அது சரி பண்ணும் காலம் சரி பண்ணும். அதை இந்த கதை திருடுன்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்வான்லேருந்து சில வெளியில் போயிட்டு அப்புறம் டேரக்டர் போயிட்டு பரவாயில்ல வந்து கோர்ட் வரைக்கும் போகுது. அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது சார்? ஏன்னா பல கிரியேட்டர்ஸ் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க சார். என்னோட கதையை நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்க வரைக்கும் என் கதை. உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணால் அது நம்ம கதை. எல்லாரோட டிஸ்கஸ் பண்ணால் அது எல்லாரோட கதை. அதனால் வந்து இப்போ வந்து கற்பனைங்கிறது வந்து ஒருத்தருக்கு தான் சொந்தங்கிறது வந்து இப்போ கேப்டன் பிரபாகரன் மாதிரி 10 படங்கள் வந்துடுச்சு. அதனால் வந்து அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து இன்றைக்கி என்னென்னா ஒரு தனிப்பட்ட கதை அதான் வந்து ஒரு ட்ராமடைஸ் கதையை நான் உருவாக்குறேன்னா அந்த கதை எனக்கு சொந்தம் என்னோடய மூலையில் தான் வந்திருக்கும். ஆனால் நான் பொது விஷயத்துலேருந்து ஒன்று உருவாக்குறேன். இப்போ சமூகத்துலேருந்து ஒரு கருத்தை எடுத்து நான் உருவாக்குறேன்னா அந்த கருத்து எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு பேங்க்லேருந்து ஒருத்தர் கடன் கேட்குறாரு, அதில் ஒரு சூசைட் பண்ணார். இந்த கண்டென்ட் வச்சு 1000 படம் வர முடியும். 1000 பேரும் என் கதைன்னு சொல்ல முடியாது. கேப்டன் போகிற மாதிரி 1000 கதை வரும். புலன் விசாரணை மாதிரி 1000 கதை வரும். இதெல்லாம் என் கதைன்னு சொல்லிக்கிறது வந்து சரியான விஷயமாக கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்போ முந்தானை முடிச்சிருக்கு, அதில் வந்து அந்த குழந்தையை போட்டு தாண்டுங்கிறாரு. தாண்டுறது படப்படது வந்துருக்கு. ஆனால் பண்ண தவறுக்கு அந்த டக்குன்னு அந்த குழந்தை தன் மடியில் எடுத்துக்கிறது ஒரு தாயாக மாறுறதுங்கிறது இருக்கு இல்லையா? அது பாக்கியராஜரோட கற்பனை. அந்த கற்பனை தான் அவரோட கற்பனை. அது மாதிரி அந்த கற்பனையை திருட்டு போனால் திருட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பேங்க்லேருந்து நான் கடன் வாங்கினேன், கடன் நான் சூசைட் பண்ணிட்டேன், இது என்னோடய கதை தான்னா இது 1000 விஷயம் நடக்குது. ஒரு ட்ரெயின் ராபரி நடக்குது, செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. இதை வச்சு ஒரு கதை பண்ணும்போது இது மாதிரி 1000 விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்கன்னா என் கதை தானே இது யாரும் சொல்ல முடியாது.
சார் இந்த பேட் கேர்ள் படத்தோடைய டீசர் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமா சில சர்ச்சைகள் வந்துச்சு. அதை பத்தி என்ன சொல்லுங்க? அதாவது வந்துமா சாதம் கொதிக்கும்போது அதனோட முனையில் வந்து அரிசி வந்து வெளியே வந்துடும். வரும்போது அதை பார்த்து சாதம் வேதன்னு சொல்ல முடியாது. திரைப்படத்தை பார்க்காம அது நாங்களாக ஒரு இன்னும் அனுமானிச்சுக்கிட்டு இந்த குருட யானையை பார்த்தாம இந்த கதை இப்படி இருக்கும் அந்த கதை அப்படி இருக்கும். இப்போ அரங்கேற்றத்தை வந்து டீசர் விட்டால் 100 மடங்கு அந்த படத்துக்கு எதிரான கருத்தாக கூட அந்த அமையும். அப்போ அதனால் சில நேரங்களில் வந்து ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து டீசராக யூஸ் பண்ணலாம். அந்த படத்தை பார்த்து அப்புறமா தான் முழுமையாக என் கருத்தை சொல்ல முடியும் தவிர டீசரை பார்த்து நான் கருத்து சொல்கிறது விரும்பலை. அதுல வந்து பள்ளி குழந்தைகளே வந்துட்டு ஆல்கஹால் இதெல்லாம் பண்ற மாதிரியான அது சரியானதாக இப்போ இருக்கா இல்லையா? எவ்வளோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து டாஸ்மார்க்கில் போய் யூனிஃபார்மில் வந்து வாங்குற மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கீங்க. உங்கள் நியூஸ் மீட்டில் காமிக்கலையா? அப்போ காமிக்கக்கூடாதுங்கிறீங்களா? ஏன் நீங்கள் காமிச்சிங்க? இப்போ நடக்குது காமிக்கணும் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்க மாதிரி அதை வந்து சரியானதாக சொல்லியிருக்காங்களா தவறானதாக சொல்லியிருக்காங்கன்னு பணம் வந்தப்போ தான் சொல்ல முடியும். அதனால் படத்தை பார்க்காம கருத்து சொல்லிக்கிறது அறவேக்கட்டத்தனமாக தான் நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.